வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது வந்துட்டு ரேவதிய சீக்கிரம் நம்ம பக்கம் கொண்டு வரணும், அப்பதான் வந்துட்டு ரேவதி நம்ம கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அஹ், பூசாரிய போய் பார்த்தப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, ரேவதியை விட்டு நீ எந்த வகையிலையும் பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா நம்ம ஹீரோ சுலபமா ரேவதியை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாரு. நான் நினைச்சேன் ஹீரோயின் கூடயே இருப்பாரு, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை கோவமா பேசுவாங்க, இதான் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது எல்லாமே ரொம்ப ட்விஸ்ட் ஆயிடுச்சுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு. அப்பதான் நம்ம பாட்டி வந்து கேக்குறாங்க, ஐயா என்னாச்சியா அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்ல. அத்தை என்ன வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றேன்னே ஒன்னும் புரியல. ரேவதியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால அத்தை வந்துட்டு என் பேர்ல எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு அவனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னாரு. அத்தை ஏன் இப்படி தப்பான முடிவு எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஐயா அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அவதான் அவசர புத்திக்காரியாச்சு. எதா இருந்தாலும் யோசிக்காம அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்படி முடிவு பண்ணிருவா. ஆனா நீ கவலைப்படாத. ரேவதி கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ரேவதியோட ஆள் மனசுல நீ இருக்கிற. அதனாலதான் ரேவதி தானாவே உன்னை தேடி வந்திருக்கா. இது எல்லாமே அவள் இதயத்துக்கு தெரிஞ்சு நடந்தது. சோ நீ கவலைப்படாத. எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா ரேவதி உடனே பண்ணிப்பாளா? அவ 6 மாசம் டைம் கேட்டிருக்கான். அந்த 6 மாசத்துக்குள்ள அவன் எப்படிப்பட்டவன், பொய்யானவன் அப்படிங்கிறத ரேவதி கண்டிப்பா புரிஞ்சுப்பா. நீ கவலைப்படாதயா, எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கும் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோவும், சரிங்க பாட்டி, எப்பவுமே நீங்க எனக்கு ஆதரவா இருக்கீங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, என்னோட பேரையா, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு துணையா இருந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? நான் தானே. அதனால நீ கவலைப்படாதயா. ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்ட்டு ரொம்ப சோகமா இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ராஜா இருக்காருல்ல, அவரு மயிலு ரோகு எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை வந்து பாக்குறாங்க. ஹீரோ எல்லாரையும் பார்த்து, வாங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, மாப்பிள்ள, நாங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு தெரியாதா? மாப்பிள்ள, நீங்க ரேவதியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது நல்லதே கிடையாது. பேசாப்புல நேரா வீட்டுக்கு வாங்க, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ரேவதிக்கு கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இருக்காது. அவ நல்லாதான் இருப்பா. நீங்க வந்து முன்னாடி நின்னு நீங்க தான் அவ புருஷன் அப்படின்னு சொல்றதுனால ரேவதிக்கு எந்தவித பாதிப்பும் வரப்போறது இல்ல. அதுக்கு சாட்சியாதான் ரேவதியா உங்களை தேடி வந்திருக்கா. சோ கண்டிப்பா ரேவதிக்கு உங்களால எந்தவித ஆபத்தும் இல்ல. நீங்க வீட்டுக்கு வாங்க. ஈஸ்வரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்கா. சரி, எவனோ ஒருத்தனா இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஆனா உங்க பேரை சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. சோ அவ வந்துட்டு உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக ரொம்ப அதி தீவிரமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க மாப்பிள்ள, தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. நீங்க நேரா வீட்டுக்கு வாங்க, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, நான் இப்ப வந்தேன் அப்படின்னா அது கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆகும். அத்தை கிட்ட வேற நான் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். சோ நான் இப்ப வீட்டு பக்கம் வந்தா அதுவே பெரிய பிரச்சனை ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு நம்ம ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க என் மருமக மாப்பிள்ள. நான் கூப்பிட்டானே ஈஸ்வரி கூப்பிட்டானே ரெண்டு ஒண்ணுதான், நீங்க வாங்க அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பேரனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் ஒரு தடவை முடிவெடுத்துட்டா அந்த முடிவுல இருந்து என்னைக்குமே மாறவே மாட்டான். சோ கண்டிப்பா வந்துட்டு ஈஸ்வரி எல்லாத்தையும் மறப்பா. ரேவதி சீக்கிரம் மா என் பேரனை தேடி வருவா. அது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னதும் ராஜா சொல்றாரு, அம்மா, ஒருவேளை ரேவதி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்றது? பாட்டி சொல்றாங்க, அப்படியெல்லாம் நடக்காது. ரேவதியோட ஆள் மனசுல இன்னும் என் பேராண்டி தான் இருக்கா அப்படின்ட்டு. அப்ப மயில சொல்றாரு, சகல,
உங்களை எச்சரிக்கிறதுக்காகவும் இந்த விஷயத்த சொல்றதுக்காகவும் தான் அங்க தேடி வந்தோம். இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்களை தவிர ரேவதி வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது. சோ நீங்க தான் வந்துட்டு ரேவதிக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும். ஹீரோ சொல்றாரு, சரிங்க, இந்த பிரச்சனை இல்ல, நான் ரேவதிக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் போனதோட ஹீரோ வந்துட்டு கோவிலுக்கு வராரு. அப்போ ரேவதி வீட்டுல இருக்கும் பொழுது அந்த மருது நேரா ஹீரோயின்ட்ட போயிட்டு, இங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு கோவிலுக்கு போகணும் போல இருக்கு, என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்ல, ரேவதியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பக்கமா வரும் பொழுது ரேவதி அந்த மருது கூட வரத பாக்குறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இவன் தான் நம்ம பேரை சொல்லிக்கிட்டு வந்திருக்கானா அப்படின்ட்டு. ஹீரோயின் நேரா அவரை கூட்டிக்கிட்டு கோவிலுக்குள்ள போறாங்க. அப்ப ஹீரோ பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அப்பதான் அந்த மருத்துவர் இருக்காருல்ல, அவரு ஹீரோவை பாக்குறாங்க. பாத்துட்டு, இவன் தான் அந்த கார்த்தியா, அக்கா போட்டோல காமிச்சிருக்கா, இவனாலதான் எங்க அக்கா அந்த பணக்கார வாழ்க்கைய வாழ முடியாம போனா, இப்போ இவனை பழி வாங்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம், அக்கா சாதிக்க முடியாதத நான் சாதிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. அப்போ நேரா ரேவதி கிட்ட, ரேவதி நீ போயிட்டு அங்க சாமி கும்பிடு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் ஒருத்தரை பாத்துட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போயிட்டு நேரா ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோ நேரா மருதுவை பார்த்ததும் நேரா அவர்கிட்ட, இங்க பாரு, இப்ப எதுக்காக நீ இந்த பக்கமா வந்திருக்க? அவரு சொல்றாரு, நான் யாரு தெரியுமா, நான் தான் கார்த்தி அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு செம டென்ஷன் ஆகுது. இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, நான் சரியான வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டியாம்ல அவ, அவளுக்கு இப்போ உன்னோட ஞாபகங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். எங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்க ரேவதியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம வந்துட்டு இந்த குடும்பத்தோட விஷயத்துல தலையிடுற. ரேவதிக்கு இப்போதைக்கே பழைய ஞாபகங்கள் இல்ல, அவ கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல என்னுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்துருவா. அதுக்கப்புறம் உன்னை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சு, உன்னை கண்டிப்பா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருவா. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, கண்டிப்பா அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்குள்ளேயும் வந்தாலும் அதுக்கு முன்னாடியே நான் அவளை கல்யாணம் பண்ணிடுவேன். என்ன கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு வேற வாய்ப்பே இல்லை, ஏன் கூட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும். ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன்னோட யோசனைகளும் கற்பனைகளும் ரொம்ப கேவலமா இருக்கு. இதுக்கப்புறமும் ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும், அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இப்பவே உன்னோட அந்த யோசனைகள் எல்லாத்தையுமே நிப்பாட்டிரு, அதுதான் உனக்கு நல்லது. இத கேட்டதும் அந்த வில்லன் சொல்றான், இங்க பாரு, நான் ரேவதிய கல்யாணம் பண்ண போறேன், உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப ஹீரோவுக்கு செம டென்ஷன் ஆகுது. அப்ப ரேவதி அந்த பக்கமா வந்ததோட அந்த வில்லன் சொல்றான், சரி, என்னோட வருங்கான மனைவி அந்த பக்கமா வந்துட்டா, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு நேரா ரேவதிய போயிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடியே இப்படி பேசுவான், இவனுக்கு நம்ம சரியான ஒரு முடிவு கட்டினாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவனை தனியா கூப்பிட்டு அவனுக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு ஹீரோ நேரா நம்ம மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல. ஹீரோ சொல்றாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த உங்க வீட்டுக்கு வந்திருக்கவன் ரேவதியை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்திருக்கான், வந்துட்டு என்ன பார்த்தே சவால் விடுறான், அவனுக்கு நான் யாரு அப்படிங்கிறத காமிக்கணும், அப்பதான் அவன் திருந்துவான் அப்படின்னு. ஏன் கண்ணு முன்னாடியே வந்துட்டு ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பேசுவான் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல, அப்படியே அவன் சொன்ன அவனுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுத்தே ஆகணுமே. ஹீரோ சொல்றாரு, நான் ஒரு இடத்துக்கு அவனை கூப்பிடுறேன், அவனை மட்டும் நீங்க தனியா கொண்டுட்டு வாங்க, அவனுக்கு நான் யாரு அப்படிங்கிறத காமிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரிங்க சகல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, கரெக்டா ஒரு இடத்துல வெயிட் பண்றாரு. மயிலு நேரா அந்த வில்லன் கிட்ட போயிட்டு, சார், இது மாதிரி ரேவதிக்கு உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா, ரேவதி உங்களை ஒரு இடத்துக்கு வர சொன்னா அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும், அப்படியா, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா நேரா வந்துட்டு ரேவதி கூப்பிட்ட இடத்துக்கு வராரு. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறாரு. அப்ப வில்லன் கேக்குறான், என்ன பிளான் பண்ணி என்ன இங்க அழைச்சிட்டு வந்துருக்கீங்களா, ரேவதி இங்க வந்திருக்கா அப்படின்னு சொன்னதோட நான் வந்துருவேன் அப்படின்ட்டு வந்திருக்கீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா, உன்னை வெளுத்து கட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன்.
இவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடியே ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் உனக்கு திமிரு அதிகம் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாருப்பா, நான் வந்துட்டு அத்தை சொன்னதுனாலதான் நான் வந்தேன், இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ஏன் கண்ணு முன்னாடியே ரேவதியை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னியல்ல, அப்ப உனக்கு ரொம்ப அதிகப்படியான திமிரு அதிகம் தானே, அதனால உனக்கு நான் யாரு அப்படிங்கிறத காமிச்சாதான் சரிப்பட்டு வரும். இதை கேட்டதும் அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஆகா, இவன் என்னடா இப்படி பேசுறான், கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த அந்த ஆளை பார்த்து, இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் வரவே கூடாது, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, நீ வந்துட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதோட அவரு சொல்றாரு, சார் சார் என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நான் இங்க வந்தேன், ரேவதியை கல்யாணம் பண்ணா எனக்கு நிறைய சொத்து கிடைக்கும் அப்படின்னு அக்கா சொன்னா, சொத்துக்கு ஆசைப்பட்டு அப்படின்ட்டு தான் நான் இங்க வந்தேன், கடைசியில இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, உங்களுக்கு நான் இனிமே எந்த வகையிலுமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன், நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப மயிலு சொல்றாரு, இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம், தேவையில்லாம எங்க குடும்பத்துக்குள்ள வந்து நுழையாத, உனக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு நாங்க சொன்னோம், ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அவரு செம்ம ஷாக் ஆகுறாரு, என்னடா இது, இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இதோட உன்னோட வேலையை நிப்பாட்டிக்க அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போக சொல்ல, அவரு நேரா நம்ம ஹீரோவை பார்த்து, சார் சார், இதுக்கப்புறம் உங்க பக்கமே நான் வரவே மாட்டேன் சார், உங்களுக்கு எந்த வகையிலயுமே பிரச்சனை கொடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, சகல சூப்பர் சகல, ஏற்கனவே அத்தை எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்துட்டு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க, அதுவே நாங்க ரொம்ப பயத்துல இருந்தோம், இப்போ மறுபடியும் அத்தை வேற யாரையோ கூட்டிட்டு வந்தாங்க, இப்ப அவரையும் வந்துட்டு விரட்டி அடிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள, ரேவதிக்கு எப்படியாவது பழைய ஞாபகங்களை கொண்டுட்டு வரணும், அதுதான் நம்மளுடைய முக்கிய வேலை. ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா ரேவதி இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை ஞாபகத்துக்கும் கொண்டு வந்துருவா, அது கூடிய சீக்கிரம் நடக்கும், நீங்க யாரும் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல, மயிலும் சரிங்க சகல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, கண்டிப்பா வந்துட்டு கூடிய சீக்கிரம் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்ததோட ரேவதி கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ போறாரு. ரேவதி எப்படி பழைய ஞாபகங்களை கொண்டுட்டு வர போறாங்க, எப்படி ஹீரோவோட சேர்ந்து வாழ போறாங்க, என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ கிளியரன்ஸ் சேலா ₹5 10 வரைக்கும் நம்ம கிளிப்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். இந்த கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஆஃபோர்டபுள் ரேட்ல கொடுக்குறேன். ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.